பாப்பா இந்த அருண் இருக்காரு, பாய்ஸ் டீமை பார்த்தா வந்து அப்படியே அம்பியா மாறிடுறாரு. கேர்ள்ஸ் டீமா முக்கியமா ஜாக்லினை பார்த்தா அண்ணியனா மாறிடுறாருங்க. இந்த ஜாக்லின் வந்து தீபக் காலில் விழுந்து அழுதுட்டே போறாங்களே, அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அருண் தாங்க. என்ன மேட்ரு அப்படின்னம்னா, இந்த பாத்ரூம் கண்ணாடியில வந்து ஹார்ட் போட்டு வந்து பேர் எழுதின விஷயத்துல வந்து எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. அதை செஞ்சது வந்து தர்சிகா தான். அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பிரின்சிபல்கிட்ட அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி கேட்கறாங்க. அப்ப ஜாக்லின் வந்து இவங்ககிட்ட அப்பாலஜி மட்டும் எழுத போறாது, இவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அடுத்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அருண் அந்த அப்படியெல்லாம் பண்ண முடியாது, அவங்க அப்பாலஜிஸ் கொடுத்தா மட்டும் போதும், இங்க வந்து நான் வந்து வைஸ் பிரின்சிபல், நான் சொல்றதா என் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப வந்து ஜாக்லினை பேச விடாம பேசிட்டு இருக்காரு. ஜாக்லின் ஒரு பக்கம் நிறைய பேசுவாங்க, இல்லைன்னா சொல்ல, ஆனா வந்து மற்றவங்களை பேச விட்டு இவங்க பேசுவாங்க. அருண் எப்படி தெரியுமா, சம்பந்தம் இல்லாம ஒரு கொஸ்டின் கேட்பாரு, அதுக்கு பதில் சொல்லவங்களே இன்னொரு டாபிக் போயிருவாரு. அப்படியே வந்து ஏதாவது ஒன்று சொல்லி ஆப்போசிட்ல இருக்கவங்கள பேசவே விட மாட்டாரு. அதைத்தான் வந்து ஜாக்லினுக்கு பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி வந்து தர்சிகாவுக்கு தண்டனை கொடுக்கணும், அது பிடி சார் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து ஜாக்லின் சொல்லல. அருண் வந்து அப்படியெல்லாம் முடியாது, அப்படி பார்த்தா அப்படின்னா மாரல் கிளாஸ்ல நீங்க வந்து பர்சனலா வந்து தீபக் அட்டாக் பண்ணீங்க, அதுக்கு மட்டும் வந்து நீங்க மன்னிப்பா கேட்டீங்க, அவங்க வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவங்க ஃபேமிலியை பத்தி வந்து சம்பந்தமா ஸ்டோரி குரங்கு ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் சொல்றாங்க. ஜாக்லின் வந்து அதுக்கு பிரின்சிபல்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டே மாரல் கிளாஸ் கொடுத்தாங்க, அதுல நான் வந்து அன்பா தான் பேசினேன். அப்போ வந்து என்ன நடந்தது அப்படின்னா, உள்ளுக்கு இருந்து பிக் பாஸ் கூப்பிட்டு நீங்க வந்து இந்த உருட்டுனதெல்லாம் போதும், ஒவ்வொருத்தவங்களையும் இண்டிவிஜுவலா வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களோட மாரல சொல்லுங்க, அதனால தான் வந்து நான் தீபக் அப்படி சொன்னேன், அது மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி தீபக்கும் என்ன குத்தி பேசினாரு, அதனால திரும்ப இப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே வந்து அருண் பிரசாத் வந்து அப்பனா அதை நான் கேட்பேன், அஸ் அ வைஸ் பிரின்சிபலா ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா எப்படி வந்து பிரின்சிபால் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மன்னிப்பு கேட்டாங்க, அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வைஸ் பிரின்சிபால் சொல்றாங்க. இதை கேட்டு ஜாக்லினே தன்னோட நியாயத்தை சொல்லவங்களையும் வந்து குறுக்க அருண் பேசி 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 வந்து ஜாக்லினை சுத்தமா கடுப்பேத்தி விட்டுட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஜாக்லின் என்ன பண்ணாங்க, எப்பாடா சாமி இந்த டீச்சர் போஸ்டே எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு ஐடி கார்டை தூக்கி வந்து அந்த டேபிளில் தான் வைப்பாங்க. உடனே அதுக்குமே அருண் என்ன சொல்லுவாங்க, பாத்தீங்களா ஐடி கார்டை எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணுவாப்ல. இந்த காரணத்தினால உங்களுக்கு என்ன பிரச்சனை, தீபக்ட்ட இப்போ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு தீபக்கை கூப்பிட்டு தீபக்கிட்டே வந்து நான் ஏதாவது உங்களுக்கு குத்துற மாதிரி பேசியிருந்தது உங்களுக்கு தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக்ட்ட ஜாக்லின் கேட்பாங்க. அதுக்கு தீபக்கும் ஆமாங்கிற மாதிரி வந்தோடனே சரி என்னை மன்னிச்சிருங்க, அது வந்து எனக்கு கொடுத்த டாஸ்க் தான், அது வந்து பர்சனலா உங்களுக்கு வந்து உள்ளு குத்தி இருந்து அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்துட்டு அப்படியே அழுதுட்டு போயிருவாங்க. அப்படியே வந்து நம்ம அருண் வந்து பேச்ச நிப்பாட்டவே மாட்டாருங்க, பேசிக்கிட்டே இருப்பாரு. ஜாக்லின் ஒரு பக்கம் வந்து டிராமா பண்றாங்க, ஓவரா பேசுறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இருந்தாலும் இந்த அருண் பேசுறத கேட்டா செம்ம இரிட்டேட்டிங் ஆகுதுங்க. சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. இதே வந்து ஸ்டூடெண்ட்ஸை போய் கேட்டோம்னா அவங்ககிட்ட போய் அன்பா ராசான்னு பேசுறாங்க, கூட இருக்க ஸ்டாஃப்ட வந்து சண்டை போடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், மிரட்டணும். அது இல்ல இந்த ஹோட்டல்ல வந்து லிஸ்ட்ல வந்து வரவேற்று வாங்க சார் உள்ளுக்கு வாங்க சார் அப்படின்னு பேசுவாங்களே, அது மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காரு. இதே வந்து தனக்கு பிடிக்காத ஒரு ஸ்டாஃப் அப்படின்னம்னா கண்டிப்பா அவங்கள கோர்த்து விட்டு பல பிரச்சனை இல்ல அருண் மாட்டி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாம தீபக்கை பத்தியும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபக்கை வந்து யாருமே ஸ்டூடெண்ட்ஸாவே பார்க்க முடியல, அப்பப்ப வந்து அவர் வந்து சீனியரு சில இடத்துல வெடிச்சிடறாரு, அதனால தீபக் கிட்ட எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸா எதிர்த்து பேசுறதுக்கே பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஜாக்லின் ஓவரா தான் பேசினாலும் அதையும் பீட் பண்ண நம்ம அருண் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஜாக் அழுத பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருந்தது. இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.